தற்பொழுது தேர்வு நேரத்தில் மாணவர்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவைகளுக்காக தேர்வுகளில் கவனம் செலுத்தி வருகிறார்கள். இந்த சூழலில் பல மாவட்டங்களில் பல பகுதிகளில் இடைநிற்றல், அதாவது பள்ளி படிப்பை பாதியில் விடுவது என்பது குறிப்பாக கிராமங்களில் தொடர்கதையாகி வருகிறது. இதனை சரி செய்கின்ற வகையில் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக சென்று பள்ளியிலிருந்து நின்ற மாணவர்களை அவர்கள் வீடு தேடி சென்று அரசு வழங்குகின்ற பல்வேறு சலுகைகளை எடுத்து கூறி அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்த்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மதுமிதா என்கிற மாணவி நெல்லை மாவட்டம் நாங்குநேரிக்கு அருகாமையில் இருக்கிற இட்டாமொழி என்ற பகுதியை சேர்ந்தவர். இவருடைய தந்தை ஐயாதுரை என்பவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்து சமீபத்தில் அந்த சிகிச்சை பலனின்றி மரணமடைந்திருக்கின்றார். இவர் மரணமடைந்த அந்த தினத்திற்கு மறுநாள் தான் இந்த மதுமிதா மாணவியனுடைய கணித தேர்வு இருக்கிறது. ஆனால் தந்தை இறந்த சோகத்திலும் தன்னுடைய கல்வியை விட்டுவிடக்கூடாது, தேர்வை விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு ஆர்வத்தில் ஒரு மிக பொறுப்புணர்ச்சியோடு அந்த சூழலிலும் சென்று அவர் கணித தேர்வை எழுதிவிட்டு வந்திருக்கிறார். அந்த மாணவிக்கு நம்முடைய வின்சாப் இஸ்லாமின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்றுதான் மாணவர்கள் எந்த சூழலில் வந்தாலும் தங்களுடைய கல்வியை விட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.